கோயில்ல போய் கும்பிடுறது எல்லாமும் தாண்டிக்கா இந்த அலைவரிசைங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்ப கோவில்ல 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் ஏன் பண்றாங்க? அப்ப அந்த அலைவரிசையை மொத்தமா இந்த ரேடியேஷன்ல என்ன அலைவரிசை இருக்கோ அந்த அலைவரிசையை மாத்தணும்ப்பா. பழைய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு அடிச்சுட்டு துணி அடிச்சுட்டு கிடக்கக்கூடாது. கும்பாபிஷேகங்கிறது தண்ணி ஊத்துறது மந்திரம் சொல்றது கிடையாது. இந்த உயிரை புதுப்பிக்கணும். அங்க இருக்கிற செல்கள், அங்க இருக்கிற ஆற்றல், அங்க இருக்கிற சக்தி எல்லாத்தையும் கோயில மாடிஃபிகேஷன் பண்ணணும். அப்ப யாருன்னா இது ஞானி இருந்தானா பிரபஞ்சத்துல இருந்து இந்த இந்த காலத்துல உழுவுற அலைவரிசையை அந்த கோயில உழுவ வச்சுட்டு. இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த கோயிலுக்கு எந்த ஞானி போய் கும்பாபிஷேகத்தை இருக்கிறான்? இப்ப எந்த ரேடியேஷன் வந்து உழுவ வைக்கிறது? இதுவே ஏதோ அந்த பிரபஞ்சமே பார்த்து ரேடியேஷனை மாத்திக்கிட்டாதான் உண்டு. புரியுதுங்களா? இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியும். இதுதான் இதோடைய தாற்பயம். கோயில் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெக்கவர் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கும். இது வந்து மக்களுக்கு வந்து அது அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேற ஒண்ணு அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் இறை தத்துவத்துக்குள்ள இறை உள்ள எல்லாம் ஒண்ணுதான். என்னைய வச்சுக்கோங்க, நான் நிறைய குருநாதர்களை புகழ்ந்தேன்னு சொல்ல இன்னும் எனக்கு நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க. நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, நிறைய பேர் பாராட்டுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன நடந்துரும் புரியுது? அவ்வளவுதான் விஷயம்.